கப்பல் மாதிரி ஒரு 3 பிஹெச்கே வீடு. சைட்டோட ஃப்ரண்டேஜ் 59 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா அகலமான ஃப்ரண்ட் எலிவேஷனை கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறோம். பார்க்க கப்பல் மாதிரி நல்லா பெருசாக கிராண்டாக இருக்குது. லிவிங் ஹாலுக்கு ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் பிளான் பண்ணி அங்கேயும் சீலிங்கில் ஸ்கைலைட்டோட ஒரு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு புதுமையான விஷயம் என்னென்னா, கிச்சனில் மொத்தம் 3 டோர் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்டர் ஆகிறதுக்கு ஒரு டோர், பேக் சைடு யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்காக ஒரு டோர், சிட் அவுட்டில் இருந்து கிச்சனுக்கு வர்ற மாதிரி இன்னொரு டோர்னு மொத்தம் 3 டோர் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. வழக்கமாக கொடுக்குற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில், அதாவது 11.5க்கு 7 சைஸில் பெரிய சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இது 3 பிஹெச்கே வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம்னு வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் நல்ல ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1416 ஸ்கொயர் ஃபீட். சைட் 59 அடி அகலமாகவும் 24 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் 59 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி அதில் நிறைய ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், டெக்ஸ்சர் டிசைன்ஸ், பெர்குலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 23க்கு 11. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட் ஏரியா. சிஎன்சி கட் டிசைனில் மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இது சிட் அவுட். சைஸ் 11.5க்கு 7. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வாலுக்கு பெயிண்டில் நீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு யாராவது மெய்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகாமையே டைரெக்டாக சிட் அவுட் இருந்து கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 17க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் பதிச்சிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. நார்த் சைட் வாலுக்கு பூரா ஃப்ளூட்டர் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே இந்த ஸ்பேஸை அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே பெபிள் ஸ்டோன்ஸ் கொடுக்குறாங்க. அது போக வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட். அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் அண்ட் டைனிங் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 11. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 11க்கு 2. சைடில் கிரில் ஒர்க் பண்ணி இதை பூராமே கவர்டு ஸ்பேஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க.
டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இதுக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் ஃபோல்டபுள் டைப்பில் ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணால் அவுட் சைடில் சிட் அவுட் ஏரியா. கிச்சனில் மொத்தம் 3 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் என்ட்ரு அதுக்காக ஒன்று, யூட்டிலிட்டி ஏரியா போகிறதுக்காக ஒரு டோர், அது போக சிட் அவுட் ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு டோர்னு மொத்தம் 3 ஓப்பனிங் விட்டுருக்காங்க. லிவிங் ஹால் எடுத்து 7க்கு 7 சைஸில் சின்ன ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ். ஒரு பகுதிக்கு டபுள் ஹைட் சீலிங் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த வெஸ்ட் வாலுக்கு போகாமே நீட்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் புத்தா ஸ்டாச்சு இல்லைனா வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். நார்த் சைடில் யூபிவிசி அண்ட் கிளாஸில் பெரிய ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. எண்டில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 7க்கு 3 இந்தியன் டாய்லெட் டைப். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 17க்கு 11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், அதுக்கு இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7க்கு 6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் வுட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். சைட் டபுள் லைட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் ஒரு வேவ் டிசைன்ஸில் கிராண்டாக டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சேர்த்து இதோட டோட்டல் சைஸ் 17க்கு 16. சீலிங்கில் இந்த இடத்துல பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் அதிகமாக உள்ளே வருது. இதனால் இந்த ஸ்பேஸை பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 17க்கு 11. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 9.5க்கு 7. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு 2ஆக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ரு ஆகிறோம். வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. பால்கனி சைஸ் 11க்கு 9. சீலிங்க்கு பர்கோலா டிசைன்ஸும், தரைக்கு மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும், ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட் ரைலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 17க்கு 11. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11க்கு 7. இங்கேயும் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு 2ஆக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கிளாஸ் அண்ட் யூபிவிசியில் ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க.
பால்கனி சைஸ் 14க்கு 6. பால்கனியிலிருந்து அப்படியே மேலே டெரஸ் போகிறதுக்காக ஸ்பெரல் டைப்பில் மெட்டல் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் கரட்டுமேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,45 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.